ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 737360822. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி சிபிஎஸ்இ பள்ளிகளில் அமலாகும் மும்மொழி கொள்கைக்கு வலுக்கும் எதிர்ப்பு. திராவிட முன்னேற்றக் கழகம் போராட்ட அறிவிப்பு. புதுச்சேரியில் நவீன உள்கட்டமைப்புடன் இந்திய கடலோர காவல்படை வளாகம். 140 கடல் மைல் தூரத்தை கண்காணிக்கும் என தகவல். முழுமையாக சேதமடைந்துள்ள பிரெஞ்சு கால படுகை அணை. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என விவசாயிகள் எச்சரிக்கை. புதுச்சேரிக்கு மும்மொழி கொள்கை அவசியமற்றது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி நீக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திராவிட முன்னேற்றக் கழகம் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி மாநில எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிபிஎஸ்இ பள்ளிகளில் 2026-27 கல்வியாண்டு முதல் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்கும் புதிய அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 7 நாட்களில் இதை அமல்படுத்த கூறியிருப்பது ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இது கண்டனத்திற்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு புதுச்சேரி மண்ணின் தனித்துவமான பிரெஞ்சு கலாச்சார அடையாளத்தையும் நீண்டகால மொழி வரலாற்றையும் சிதைக்கும் வஞ்சக செயலாகும் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பல ஆண்டுகளாக பிரெஞ்சு மொழி பயிற்றுவித்து வரும் ஆசிரியர்கள் வாழ்வாதாரத்தையும் அவர்களின் வேலைவாய்ப்பையும் இந்த தன்னிச்சையான முடிவு கேள்விக்குறியாக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதை கண்டித்து புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மிகப்பெரிய மொழி உரிமை போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நவீன உள்கட்டமைப்புடன் திறக்கப்பட்டுள்ள இந்திய கடலோர காவல்படை வளாகம் மூலம் 140 கடல் மைல் தூரத்தை கண்காணிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடலோர காவல்படை புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் தலைமை வளாகம் உப்பளம் மீன்பிடி துறைமுகம் அருகே அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வளாகம் நவீன படை, நவீன உள்கட்டமைப்பு என்ற தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதோடு செயல்பாட்டு திறனையும் நிர்வாகத் திறனையும் மேம்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய கட்டிட வளாகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இந்திய கடலோர காவல்படை தலைமை இயக்குநர் பரமேஷ் சிவமணி கட்டிடத்தை திறந்து வைத்தார். இந்த கட்டிடம் கிழக்கு கடற்கரை நெடுகிலும் இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வளாகத்தில் ஒரு மேம்பட்ட செயல்பாட்டு மையம் மற்றும் புதுச்சேரி கடல்சார் மீட்பு துணை மையம் ஆகியவை இணைந்து செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த உள்கட்டமைப்பு புதிதாக உருவாகும் கடல்சார் சவால்களுக்கு உடனடியாகவும் திறமையாகவும் பதிலளிக்க உதவும் என்றும் இந்த வளாகத்தில் இருந்து 140 கடல் மைல்களுக்கும் அதிகமான கடல் பகுதியை கண்காணித்து மேற்பார்வையிட முடியும் என்பதும் கூடுதல் தகவல். பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட படுகை அணை முழுமையாக சேதமடைந்துள்ள நிலையில் அரசு நடவடிக்கை எடுக்காத நிலையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விவசாய நிலங்களில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையில் புதுச்சேரி வில்லியனூர் அருகே பிள்ளையார்குப்பத்தில் சங்கராபரணி ஆற்றின் குறுகே படுகை அணை பிரெஞ்சு ஆட்சியில் கடந்த 1906ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. வீடூர் அணை நிரம்பும் போதெல்லாம் இந்த படுகை அணை நிரம்பி பிள்ளையார்குப்பம், செல்லிப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களின் பாசனத்திற்கு உதவும். இந்நிலையில் 2016ஆம் ஆண்டு நவம்பர், டிசம்பர் மாதங்களில் பெய்த கனமழை காரணமாக படுகை அணையின் நடுப்பகுதி மற்றும் கீழ்த்தளம் முற்றிலும் சேதமடைந்துள்ளது.
இதை சீரமைக்க விவசாயிகளும் கிராம மக்களும் கோரிக்கை விடுத்தும் அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இதனிடையே அடுத்தடுத்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அணை முழுமையாக உடைந்துள்ளது. தற்போது இந்த இடம் பாலைவனம் போல் காட்சியளிக்கிறது. கோடை காலத்திலேயே அணையை புதிதாக கட்டி சுற்றுச்சுவர்களை எழுப்பினால் மழைக்காலத்தில் மழைநீர் வீணாகி கடலில் கலப்பதை தடுக்கலாம் என்றும் நிலத்தடி நீரை மட்டுமே நம்பியுள்ள விவசாய கிராமங்களை காப்பாற்ற முடியும் என தெரிவித்துள்ள விவசாயிகள், புதுச்சேரி அரசு தொடர்ந்து அலட்சியமாக செயல்பட்டால் விளைநிலங்கள் மட்டுமின்றி குடிநீருக்கும் ஆபத்து ஏற்படும் என விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாணவர்களை பாதிக்காத வகையில் மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் அரசு சீரான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டுமென அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் கூறுகையில், சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 3 மொழிகள் கொண்டுவரப்பட்டதில் மாணவர்களிடம் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதில் புதுச்சேரி அரசு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ள அவர், புதுச்சேரியில் தமிழக கல்வி வாரியம் பின்பற்றப்படுவதாகவும் தனியாக கல்வி வாரியம் இல்லாத நிலையில் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் மும்மொழிக் கொள்கை அமல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியை பொறுத்தவரை பல தனியார் கல்வி நிறுவனங்கள் அரசின் சட்டத்திட்டங்களுக்கு உட்படுவது இல்லை என்று தெரிவித்துள்ள அவர், மத்திய அரசு சொன்னவுடன் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். எனவே மாணவர்களை பாதிக்காத வகையில் மும்மொழிக் கொள்கை விஷயத்தை அமுல்படுத்த அரசு சீரான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். அமுல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என்பதை அரசு நிர்வாகம் உணர்த்த வேண்டும். பொதுவாக புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் அரசு கல்வித்துறையினுடைய கட்டுப்பாட்டில் 90% மேற்பட்ட எந்த தனியார் பள்ளிகளும் அரசின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பதில்லை. அரசு ஒரு பொது விடுமுறை விட்ட பிறகும் கோடைக்கால சிறப்பு வகுப்புகள் என்ற பெயரில் பல பள்ளிகளில் மாணவர்கள் வரவழைக்கப்பட்டு மாணவர்களுக்கு இன்று வரை பள்ளிகள் திருட்டுத்தனமாக நடத்தப்படுகின்றன. புதுச்சேரி சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஹிந்தி மொழியை கட்டாயமாக திணிப்பதை அனுமதிக்க முடியாது என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், 2017ஆம் ஆண்டு பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டதாகவும், தற்போது மத்திய பாரதிய ஜனதா அரசு காலதாமதத்தை ஏற்படுத்தி தொகுதி மறுவரையறை மசோதாவை கொண்டு வந்துள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், ஹிந்தி திணிப்பு ஆரம்பத்தில் புதுச்சேரி தமிழகத்தில் எதிரொலித்து கைவிடப்பட்டதாகவும், தற்போது மோடி அரசு நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். கட்டாயமாக ஹிந்தி கொண்டுவரப்படுவதை என்ஆர் காங்கிரஸ் அரசு ஏன் எதிர்க்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் முடிந்த நேரத்தில் இடைக்காலத்தில் இது நடைமுறைப்படுத்தப்படுவது கண்டனத்திற்குரியது என்று கூறிய அவர், ஹிந்தியை புகுத்தி பிரெஞ்சு மொழியை அகற்றுவது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடைபெறும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சியில் என்ஆர் கட்சியோடு பாஜக இருக்கின்ற காரணத்தால் இந்தி திணிப்பை அவர்கள் எதிர்க்கவில்லை. ஏற்கனவே பலமுறை நாங்கள் கூறியிருக்கிறோம், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் என்ஆர் பாஜக அரசு ஆட்சிக்கு வந்தால் இந்தி திணிப்பு நடைபெறும், பாடத்திட்டத்தில் இந்தியை கட்டாயமாக்குவார்கள் என்று சொன்னோம். அது இப்பொழுது நடந்திருக்கிறது. இது புதுச்சேரி மாநில மக்களுக்கு என்ஆர் பாஜக அந்த கூட்டணி அரசு செய்கின்ற துரோகம். மத்திய பாரதிய ஜனதா அரசின் மும்மொழிக் கொள்கை பாடத்திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் விடுத்துள்ள அறிக்கையில், 1954இல் இந்திய ஒன்றியத்துடன் இணைந்தபோது ஜவஹர்லால் நேரு புதுச்சேரியை பிரெஞ்சு கலாச்சாரத்தின் சாளரம் என கூறியதை குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இன்று மாணவர்களின் கல்வியில் பிரெஞ்சு மொழி பாடத்தை அழித்து ஹிந்தியை திணிக்கும் செயலில் பாரதிய ஜனதா அரசு செயல்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரிக்கென்று தனியான கல்வி வாரியம் ஏதும் இல்லாத நிலையில் கடந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு வந்ததாகவும், அது அப்பொழுது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ பாடத்திட்டம் மாணவர்களுக்கு பெரும் சவாலாக அமைந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ஆசிரியர்களுக்கு போதிய பயிற்சி அளிக்கப்படாமலேயே மாணவர்களுக்கு சிபிஎஸ்இ பாடங்களை கற்பிக்கும் நிலை ஏற்பட்டதாகவும் இந்த சிக்கல் முழுமையாக தீரும் முன்பு மற்றொரு அதிர்ச்சியை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சுற்றறிக்கை மூலம் அனுப்பியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மும்மொழி கல்வியை கட்டாயம் கற்க வேண்டும் என்பதும் அதில் 2 மொழிப்பாடங்கள் இந்திய மொழிகளாக இருத்தல் வேண்டுமெனவும் மத்திய அரசின் கல்வி வாரியம் கட்டாயமாக்கியுள்ளதெனவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாணவர்கள் தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளை இயல்பாகவும் விருப்பத்துடனும் கற்று வந்ததாக குறிப்பிட்டுள்ள அவர், மாணவர்கள் பிரெஞ்சு மொழியை கற்பதன் மூலம் பல பயன்களை பெற்று வந்ததாகவும் கூறியுள்ளார். தற்போது பள்ளிக் கல்வியில் ஹிந்தியை திணிக்க மத்திய பாரதிய ஜனதா அரசு முயற்சிப்பதாகவும் இதன் மூலம் புதுச்சேரியின் அடையாளத்தை அழிப்பதுடன் மாணவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் கனவுகள் கேள்விக்குறியாவதாக அவர் புகார் தெரிவித்துள்ளார். எனவே ஒன்றிய அரசின் இத்தகைய இந்தி திணிப்பு நடவடிக்கையை கண்டிப்பதுடன் உடனடியாக நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் வலியுறுத்தியுள்ளார். உலகின் சிறந்த விருதான ஏபிஜே விஐபி குளோபல் 2026 ஆண்டிற்கான சிறந்த மக்கள் முதலமைச்சர் விருது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வழங்கப்பட்டுள்ளது. உலகின் சிறந்த ஏபிஜே விஐபி குளோபல் விருது ஒவ்வொரு ஆண்டும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து துறைகளிலும் சாதனையாளர்கள் மற்றும் சமூக சேவையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான ஏபிஜே விஐபி குளோபல் 2026 விருதுக்கு உலகெங்கிலும் உள்ள அனைத்து துறைகளிலும் சாதனையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதன்படி ஏபிஜே விஐபி குளோபல் 2026 விருது வழங்கும் விழா மற்றும் கலாச்சார விழா, ஏபிஜே தேசிய சேவை நிலதான இயக்க திட்ட விழா, ஏபிஜே விஐபி குளோபல் சாமானிய மனிதனின் குரல் மாத இதழ் வெளியீட்டு விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. விழாவில் சிறந்த மக்கள் முதலமைச்சருக்கான ஏபிஜே விஐபி குளோபல் 2026 விருது முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வழங்கப்பட்டது. மேலும் ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த சேவை செம்மல் விருது முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமாருக்கு வழங்கப்பட்டது. இதேபோல சிறந்த இளம் பேச்சாளர் விருது உழவர்கரை தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சி வேட்பாளர் புஷ்பலதாவிற்கு வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிறந்த ஏபிஜே விஐபி குளோபல் 2026 மனிதாபிமான விருது தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் சோசு தமிழினியனுக்கு வழங்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மாணவர்களின் கல்வி சம்பந்தமான பல்வேறு உதவிகள் மற்றும் முதியோர் உதவித்தொகை மற்றும் அவர்களுக்கு தேவையான உதவிகள், மருத்துவ சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அவருக்கு ஏபிஜே விஐபி குளோபல் 2026 ஆண்டிற்கான சிறந்த மனிதாபிமான விருது வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் கோயமுத்தூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு சிறந்த புகைப்பட கலைஞர் மற்றும் சமூக சேவகர் விருதுகள் வழங்கப்பட்டன. ஏபிஜே மகளிர் பிரிவு நிர்வாகிகள் விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை பாதிக்கும் மும்மொழி கொள்கை பாடத்திட்டத்தை சிபிஎஸ்இ திரும்பப் பெற வேண்டுமென திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி, மாஹி, ஏனாம், காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் பிரெஞ்சு மொழி பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை புரிந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் புதுச்சேரி மாணவர்களின் நிலையை கருத்தில் கொள்ளாமல் பிரெஞ்சு மொழி கற்பித்தலை பாதிக்கும் விதமாக சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள அறிவிப்பு கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே பிரெஞ்சு மொழியை முதன்மை பாடமாக எடுத்து பயின்று அதையே நம்பி வாழும் ஆயிரக்கணக்கான பிரெஞ்சு ஆசிரியர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள், சுற்றுலா வழிகாட்டிகள் போன்றோர்களின் வேலைவாய்ப்பு இதன் மூலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில இளைஞர்களுக்கு பிரெஞ்சு குடியுரிமை மற்றும் பிரான்சில் கல்வி வேலைவாய்ப்புக்கான தனி சலுகைகள் உள்ளதாகவும் பள்ளியிலேயே பிரெஞ்சு மொழி பயில்வதுதான் இந்த வாய்ப்புகளுக்கான அடித்தளம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிபிஎஸ்இயின் இந்த முடிவு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இளைஞர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று பணிபுரியும் கனவை முற்றிலும் தகர்க்கும் விதமாக உள்ளதென கூறியுள்ள அவர், மாணவர்களின் மொழி தேர்வு உரிமையை பறிப்பதுடன் புதுச்சேரியின் தனித்துவமான மரபையும் இளைஞர்களின் உலகளாவிய வாய்ப்புகளையும் சிதைக்கும் முயற்சியாகும் என்றும் கூறியுள்ளார். எனவே உடனடியாக இந்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் விதமாக டெரகோட்டா எனப்படும் சுடு களிமண் சிற்பக்கலை அரியூர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. புதுச்சேரியில் புவிசார் குறியீடு பெற்ற டெரகோட்டா எனப்படும் சுடு களிமண் சிற்பக்கலை பாரம்பரிய கலையாக உள்ளது.
இந்த கலையை பத்மஸ்ரீ விருது பெற்ற முனுசாமி கடந்த 37 ஆண்டுகளாக வில்லியனூர் பகுதியில் பயிற்சிக்கூடம் அமைத்து பயிற்சி அளித்து வருகிறார். அழிந்து வரும் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் விதமாக புதுச்சேரி மட்டுமின்றி வெளிமாநில மாணவர்களிடையே இந்த கலையை அவர் கற்பித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அரியூர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு பள்ளி கல்வி இயக்குநரகம் சார்பில் கற்றல் திறனை மேம்படுத்தும் விதமாக களிமண்ணால் பொம்மைகள் செய்வது குறித்து ஒருநாள் பயிற்சி முகாம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் சுமதி தலைமை வகிக்க பத்மஸ்ரீ விருது பெற்ற கைவினை கலைஞர் முனுசாமி மாணவர்களுக்கு களிமண் பொம்மை செய்ய பயிற்சி அளித்தார். பயிற்சியில் விலங்குகள், பாரம்பரிய கலைப்பொருட்கள், பறவைகள், சுவாமி சிலைகள், கடல்வாழ் உயிரினங்கள் என பல்வேறு பொம்மைகளை மாணவர்களுடன் ஆசிரியர்களும் சேர்ந்து உற்சாகத்துடன் கற்றுக்கொண்டனர். இன்னைக்கு எங்களுக்கு யானை குதிரை எல்லாம் செய்யறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் வீட்டில் களிமண்லாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அங்கே விளையாடுறப்ப ஜாலியாக நம்ம ஸ்ட்ரெஸ்லாம் அப்படியே ரிலீஸ் ஆன மாதிரி இருக்குது. நாங்கள் நிறைய யானை குதிரைலாம் செஞ்சோம். இன்னைக்கு களிமண்ணில் ஒரு பொம்மை செய்யறதுக்காக வந்தாங்க. அவங்க பொம்மை செய்யறதுக்கு யாருக்குன்னா வேணுமோ அதை செய்ய சொன்னாங்க. நாங்கள் எல்லாரும் குதிரை, யானை, சொப்புட்டமா எல்லாமே செஞ்சோம். ஆனால் நான் குதிரை செஞ்சேன். இந்த பயிற்சி கொடுக்க வந்த பத்மஸ்ரீ முனுசாமி ஐயா அவர்கள் ஒரு மிக சிறந்த பயிற்சி எங்கள் மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. மாணவர்கள் ரொம்ப ஈடுபாடுடனும் அந்த கலை திறனுடனும் அவங்க செய்யறதை பார்க்கும்போது எங்களுக்கே வியப்பாக இருந்தது. நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் தற்போது இணையதளத்தில் ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் MBBS படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு நீட் தேர்வு வருகிற 3ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்தியாவில் 552 நகரங்கள் மற்றும் 14 வெளிநாடுகளில் நீட் தேர்வு மே 3ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் 5:20 மணி வரை நடைபெறவுள்ளது. நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் நுழைவு சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நீட் இணையதளத்தில் விண்ணப்ப எண், பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவு செய்து ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக 2651 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. சாலை பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு புதுச்சேரி முழுவதும் முக்கிய சந்திப்புகள் மற்றும் விபத்து அபாயம் உள்ள பகுதிகளில் போக்குவரத்து காவல்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது. அதிவேக பயணம், ஹெல்மெட் அணியாமல் பைக் ஓட்டுதல், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுதல் மற்றும் வாகனம் ஓட்டும்போது செல்போன் பயன்படுத்துதல் போன்றவை மீது சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக 2651 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 26,51,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டியதற்காக 1459 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 14,59,000 ரூபாய் அபராதமும் வசூலிக்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்தபடியாக செல்போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டியதற்காக 1095 நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 10,95,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இது தவிர அதிவேகமாக சென்ற 50 நபர்களிடம் 50,000 ரூபாயும், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டிய 47 நபர்களிடம் 47,000 ரூபாயும் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. அதோடு சிறுவர்கள் வாகனம் ஓட்டியது குறித்து அவர்களின் பெற்றோர்கள் மீது 112 வழக்குகள் கையாளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்குவங்க சட்டமன்ற தேர்தலையொட்டி நடைபெற்ற சோதனைகளில் 510 கோடி மதிப்பில் ரொக்கம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி, தமிழகம், கேரளா, அசாம், மேற்குவங்கம் உள்ளிட்ட சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்று முடிந்துள்ளன. இந்நிலையில் தேர்தல் ஆணையம் சார்பில் வன்முறையற்ற, அச்சுறுத்தலற்ற மற்றும் தூண்டுதலற்ற தேர்தல்களை உறுதி செய்யும் விதமாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன்படி தேர்தல் தொடர்பான புகார்களுக்கு 100 நிமிடங்களுக்குள் தீர்வு காணப்படுவதை உறுதி செய்ய 2728க்கும் மேற்பட்ட பறக்கும் படைக்குழுக்கள் மாநிலங்கள் முழுவதும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. இது தவிர பல்வேறு இடங்களில் திடீர் சோதனைச் சாவடிகள் அமைக்க 3142க்கும் மேற்பட்ட நிலையான கண்காணிப்பு குழுக்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. கள்ளச்சாராயம் தயாரித்தல், சேமித்தல் மற்றும் விநியோகித்தல் ஆகியவற்றுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன.
அதன்படி ஏப்ரல் 27, 2026 வரை மதுபானம், போதைப்பொருள் பறிமுதல்கள், இலவசங்கள் மூலம் மேற்கு வங்கத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட மொத்த தொகை 510 கோடி என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மாநிலத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது பதிவு செய்யப்பட்ட 339 கோடி பறிமுதல் தொகையை விடவும் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 14,155 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி 10 கிராம் 2,670 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.